இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், உன் பேர் சொல்லியே இயேசு அழைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்திலே உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் பேதுரு எழுதின நிருபம் 1 நிருபம் 2 அதிகாரம் 24 வசனத்தில், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று எழுதுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு இவ்வாறு கூறுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே அவருடைய சொந்த சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். தேவாதி தேவன் இந்த உலகத்திலே மனிதனாக வந்து மனுக்குலத்தின் பாவ பாரத்தை எல்லாம் அவர் தன் பேரிலே ஏற்றுக்கொண்டு ஒரு பலி மிருகத்தைப் போல, கிருபாதார பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல அவர் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற நியமத்தின்படி எல்லா மனிதர்களும் பாவம் செய்தபடியினாலே பாவத்தின் சம்பளமாகிய 2ஆம் மரணமாகிய நித்திய நரகத்திற்கு மனிதன் போய்கொண்டிருக்கிறான். முடிவில்லாத காலம் அந்த நரக வேதனையிலே போகப் போகிற மனிதனை காப்பாற்றுவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வந்து பாவத்தின் தண்டனையை தன் பேரிலே ஏற்றுக்கொண்டார். அதை நம்புகிறவர்களுக்கு அவருடைய பலிமரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசித்து, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அத்தனை பேர்களுடைய அத்தனை பாவங்களையும் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் நித்திய ஜீவனையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். நீங்களும் அவ்வாறே சமாதானமும் சந்தோஷமும் நித்திய ஜீவனும் பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. ஆமேன்.